நிறைய பேர் மோஷன் போகிற இடத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது பைல்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. பைல்ஸ்னால் என்ன? நார்மலி எல்லாருக்குமே இந்த ஆசன வாயில் ஏனல் குஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், விச் ஆர் மேட் ஆஃப் பிளட் வெசல்ஸ். சம்டைம்ஸ் ரேர்லி பைல்ஸ் கூட பெயின்ஃபுல்லாக இருக்கும் whenever it is thrombosed or prolapsed. பைல்ஸை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பைல்ஸ் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் த கிரேட் ஆஃப் பைல்ஸ். கிரேட் 4 அப்படின்னாக்கா ப்ளீடிங் கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் எப்போவுமே இருக்கும். காமனாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், அப்புறம் ஸ்ட்ரெயினிங் இன் த டாய்லெட், ப்ரெக்னன்சி, லிவர் டிசீஸ், இதெல்லாம் ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ் ஃபார் டெவலப்பிங் பைல்ஸ். Hi, I am Dr. Prasanth Nagarajan, Colorectal and Robotic Surgeon practicing at Apollo Hospitals, Chennai. I deal with problems related to the colon and the rectum like cancers and anorectal disorders like piles, fissure, fistula, etc. Today I am going to talk about one of the most common problems, piles. நிறைய பேர் மோஷன் போகிற இடத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது பைல்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. Let's talk about that in detail. பைல்ஸ்னா என்ன? நார்மலி எல்லாருக்குமே இந்த ஆசன வாயில் ஏனல் குஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், விச் ஆர் மேட் ஆஃப் பிளட் வெசல்ஸ். தீஸ் பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஏர் டைட் சீல் கொடுக்கும். நீங்கள் வாக் பண்ணும்போது, நடக்கும்போது, ஸ்ட்ரெயின் பண்ணும்போது. whenever these blood vessels become swollen, these are called piles. ஸோ இந்த பைல்ஸ் வர்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. காமனாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், அப்புறம் ஸ்ட்ரெயினிங் இன் த டாய்லெட், ப்ரெக்னன்சி, லிவர் டிசீஸ், இதெல்லாம் ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ் ஃபார் டெவலப்பிங் பைல்ஸ். பைல்ஸ்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்? ப்ளீடிங். யூஸ்வலி ப்ளீடிங் இஸ் பெயின்லெஸ் இன் பைல்ஸ், அதாவது பெயினே இல்லாமல் மோஷன் போகும்போது பிளட் வரும். ஏனல் ஸ்வெல்லிங், நீங்கள் மோஷன் போகும்போதோ இல்லை மற்ற டைம்லேயோ ஏனல் ரீஜனில் ஒரு ஸ்மால் ஸ்வெல்லிங் இருக்கும். அது இல்லாமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். யூ மைட் ஹாவ் ஸ்மால் இச்சிங் சென்சேஷன் etc. Sometimes rarely piles கூட பெயின்ஃபுல்லாக இருக்கும் whenever it is thrombosed or prolapsed. பைல்ஸை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? First, it should be examined and confirmed by an expert. Treatment of the piles depends entirely on the grade of piles. For example, grade 1 அப்படின்னாக்கா ப்ளீடிங் மட்டும் இருக்கும், ஆனால் ஸ்வெல்லிங் எதுவும் இருக்காது. கிரேட் 2 அப்படின்னாக்கா ப்ளீடிங் இருக்கும், ஆனால் ஸ்வெல்லிங் மோஷன் போகும்போது வரும், ஆனால் அதுவே உள்ளே போயிடும். கிரேட் 3 அப்படின்னாக்கா ப்ளீடிங் இருக்கும், மோஷன் போகும்போது அந்த ஸ்வெல்லிங் வெளியே வரும், ஆனால் அந்த ஸ்வெல்லிங்கை நம்ம உள்ள தள்ளினா தான் உள்ளே போகும். கிரேட் 4 அப்படின்னாக்கா ப்ளீடிங் கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் எப்போவுமே இருக்கும். எல்லா பைல்ஸுக்கும் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. early piles like grade 1 and grade 2 can be treated with some lifestyle modifications like diet, which includes high fiber diet, lot of liquids and some laxatives. Even some office-based procedures like rubber band ligation, infrared photocoagulation can be done to treat that piles. So in short, grade 1, grade 2 piles irundha, the idea is to prevent it to going to grade 3 or grade 4. Grade 3 or grade 4 piles irundhuchu appadina, you may need some non-surgical procedures like laser, Raffaello, or even some surgical procedures like hemorrhoidectomy. So if you want your treatment to be tailored to your condition, you should meet an expert today and get diagnosed correctly. And yes, don't forget the screening colonoscopy. I'll talk more about screening colonoscopy in the next video. Stay tuned. So piles na lifestyle modification is essential. Surgery is needed only for advanced cases.